பாத்தீங்கன்னா குடும்பங்கள் குழந்தைகள் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்டா இந்த பொங்கலுக்கு அயலான் வந்து அமையும். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா, குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி. பார்க்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இதுதான் வந்து என்ன பார்த்தோன்னா வந்து பழைய படத்துல வந்து நம்ம ட்ரோல் பண்ண டைம்ல இருந்த லுக் இந்த படத்துல. ஸோ வந்து படம் மொக்கையா இருக்குமா, எஸ்கே நல்லா பண்ணிருக்காங்க என்னன்னு தெரியல. பட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்லா இருக்கு. உண்மையிலே ரொம்ப அது அப்பவே வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக ஃபெஸ்டிவல் அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கா சொல்லி ஆகணும். பட் ஆனா ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெயின் கோர் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெக்னிக்கல் எடுத்துட்டா படம் ஒண்ணுமே இல்லை. ஏரமன் மியூசிக் எப்படி நல்லாவே இருந்துச்சு. ஆனா அந்த ப்ரமோஷன் யூஸ் பண்ண சாங் வந்து இதுல போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுறாங்க. அந்த ப்ரமோஷனுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுவாரு, அது வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுறாங்க. ஸோ அதனால இது ரஹ்மான் சார் மியூசிக்கும் பெருசா கை கொடுக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். நல்லா இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. மியூசிக்கு, எஸ்கேவோட ஆக்டிங், அந்த ஏலியனை காமிக்கிற விதம் எல்லாமே பக்காவா இருக்கு. என்ன எதிர்பார்த்தலாம்னா கதை வந்து கரெக்டா அந்த கதையை நோக்கி கரெக்டா போய் எங்கேயுமே லேக் இல்லை படத்துல. ஸோ பக்காவா இருக்கு படம். மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வகையில சொல்லணும்னா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். சிவாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? காமெடிக்கு ஒரு 2 ஏலியன் ஒரு 3 அந்த ஏலியன் வந்து வாய்ஸ் வந்து சித்தார்த் அவர் சொல்லிருக்காரு. அந்த வாய்ஸ் அந்த ஏலியன் கோச்சிங் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. யோகி பாபு காமெடி சொல்ல வேணாம், இங்க வந்து போட்டா படி போட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவரு காமெடி, யோகி பாபு காமெடி கவுண்டா ஏன் கவுண்டர் போட்டுருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு. காமெடி நான் இப்பவே சொன்னேன், வீட்டுல ஃபேமிலியோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த பொங்கல் வந்து எங்க செலிப்ரேஷன் பண்ணலாம்னா மறக்காம அயலான் வந்து பாருங்க. ரேட்டிங் நான் ஃபுல் ரேட்டிங் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. நல்லா சின்ன பசங்க பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட் எதிர்பார்க்கலாம். லாஜிக்கலா பார்த்து வரக்கூடாது. என்ஜாய்மெண்ட் எதிர்பார்த்து ஒரு முழுக்க ஒரு உழைப்பு போட்டு எடுத்த படம். தமிழ் சினிமாவோட 2வது ஐலாண்ட் இது ஏலியன் படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கலையரசி பார்த்துன்னு சொல்லி சொன்னா நாங்கள் பார்க்கல. பட் அந்த ஏலியன் வந்து என்ஜாய்மெண்ட்டை பார்க்குறோம். நம்ம புது விஷயமா அமெரிக்காவில் பார்த்த விஷயத்த என்ஜாய்மெண்ட்டாக ஏலியன் பார்க்க வரலாம். கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒர்க். ஏன்னா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க விஎஃப்எஸ்க்காக. நம்ம எந்த இடத்துலையும் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த இடத்துல இந்த விஎஃப்எஸ் மிஸ் ஆச்சு, அந்த இடத்துல சொதப்பிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இந்த சந்திரமுகி படத்தில் பண்ணாங்க நாயை வச்சு, அந்த மாதிரிலாம் விஎஃப்எஸ் மக்கள்லாம் கிடையாது. அதில் பயங்கரமாக பண்ணிருக்காங்க. வேற லெவலுக்கு எஸ்கே ஆக்டிங் ஓகே தான். செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல் சொல்லலாம். ஏன்னா வந்து ஏலியனுக்கு அவருக்கு பாண்டிங் வந்து நல்லா தான் இருக்கு. ஓவராலாக வந்து படம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மூவின்றதால வந்து ஒரு 7 கொடுக்கலாம். அதான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு விஎஃப்எக்ஸும் எஃபெக்ட்ஸும் டெக்னிக்கல் டீம். பட் ஈவன் மேக்கிங் கூட நல்லா இருக்கு. பட் ஸ்கிரீன் பிளே அண்ட் கோர் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை. இது யாருக்கான படம்? கிட்ஸ் கண்டிப்பா. அப்ப நார்மல் ஆளுங்க பார்க்கலாம். நார்மல் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல எனக்கு. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் யூத்ஃபுல் கூட ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஃபேமிலியா அது ஹாலிடேல ஒரு 5-6 பேர் ஃபேமிலியா கிட்ஸோட போனா கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஏலியன் பொம்மை மாதிரி ஒன்று வேணும்னு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஆனா ஏன்னா அந்த இது மாதிரி இப்படி தூக்குறது அந்த பவர்லாம் நல்லா இருக்கு. பட் ஓவரா ஒரு யூத்ஃபுல்லா ஒரு யங் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா என்னப்பா செப்ப முடியும் அப்படின்னு கேட்க பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. உண்மையிலே பார்க்கலாம், நல்லா படம் நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. பழைய மாதிரி அவர் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார். விஎஃப்எக்ஸ் அந்த படத்தில் ப்ளஸ் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த பட்ஜெட்ல இந்த விஎஃப்எக்ஸ் கொடுத்தது நல்லா இருக்குது. ஏன்னா இந்த டெடி படத்தில் பார்த்தோம் நம்ம இந்த இதில் அந்த மாதிரி படத்தை வந்து யூஸ் பண்ணுறேன். ஏலியன் வந்து நமக்கு ஏலியன் மாதிரி தெரியல. எதுவும் நம்ம சாதாரண மனுஷன் வந்து ஏதோ நிற்கிற மாதிரி தெரியுது. நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் சொல்றேன், ஹாலிவுட் லெவலில் வந்து மியூசிக் போட்டிருக்காரு ஏர்மன். வந்து அந்த பிஜிஎம்லாம் வந்து இந்தியன் லெவலில் இருக்கு, பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கதை கொண்டு போயிருந்தா கொஞ்சம் ஒரு 9 கிட்ட வந்துருக்கும். பட் அதனால வந்து 7-6 அந்த மியூசிக் சாங்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அது ஃபர்ஸ்ட் பார்ட் ஒண்டி தான், அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அதுதான். மற்றபடி எல்லாமே நார்மல் மியூசிக், பெருசாக ஒன்று. படம் ஸ்லோ மூவிங் தாங்க. படம் வந்து உங்களுக்கு அந்த சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவிஸை நீங்கள் உட்காந்து பார்க்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. ஸோ படம் ஸ்லோ மூவிங் தான். கிட்ஸ்க்கு மேபி அது சூப்பராக பிடிக்கும். நம்மளுக்குலாம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். கிட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது அது நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிஎஃப்எக்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆஃப்டர் இருந்தது அந்த ஏலியன் வர சீன்ஸ்லாம் அந்த பாண்டிங் எஸ்கேக்கும் ஏலியனுக்கும் இருக்க பாண்டிங் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. கண்டென்ட் வைஸ் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாமே கட்டி. மற்றபடி எல்லா ஏரியாஸும் நல்லா வேற லெவல். அந்த பாட்டு, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பாட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துல தான் ரொம்ப ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். படம் வந்து இந்த ஜானர்ல நல்லா இருக்கு. இந்த ஜானர்ல சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த சயின்ஸ் ஓரியன்டா இருக்கிறது, ஏலியன் அந்த அந்த ஏரியாஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு காமெடி சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து ரொம்ப வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரகுல் வந்து கூல்ஸ் ரேஸ் மாதிரி வருவாங்க போவாங்க. பட் வந்து ஓகே தான், அவ்வளோவா சீன்ஸ் இல்லை. பட் வச்சிருக்காங்க அங்கங்க, அங்கே நில்லுமா, இங்கே நில்லுமா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாமா, அங்கே போமா. கண்டிப்பாக
வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த ஏலியனோட பவர்ஸ், அது பண்ணுற வாய்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம வந்து நம்ம ஊரே டிஃப்ரெண்டா பாத்துக்கிறாங்க. ஒரு புது பிளானட்டே கிரியேட் பண்ணிருக்காங்க, புது ஆர்கனிசம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. வந்து என்ன பார்த்தோன்னா வந்து பழைய படத்துல வந்து நம்ம ட்ரோல் பண்ண டைம்ல இருந்த லுக் இந்த படத்துல. ஸோ வந்து படம் மொக்கையா இருக்குமா, எஸ்கே நல்லா பண்ணிருக்காங்க எல்லாரும் தெரியல. பட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்லா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப அது அப்பயே வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக ஃபெஸ்டிவல் டைம் சீரியஸா ஒருத்தர் எஸ்கே அந்த பியர்ட் லுக்லாம் வந்து நல்லாவே இருக்கு. நீங்க வந்து இந்த ஏலியனுக்கும் ரப்பல் டான்ஸ் ஆன அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு படத்துல வந்து படம் நல்லா இருக்கும் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஒரு படத்துல வந்து கிளைமேக்ஸ் ஏலியன் வரணும், அவெஞ்சர்ஸ் என்கேம் மாதிரி இருக்கணும், இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்லாம் வரணும், அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு படத்தை படமா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, கேரக்டர் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, படம் நல்லா இருக்கும். அந்த காமெடி சீன்ஸ்லாம் கொஞ்சம் போட்டுருந்தாங்கன்னா படம் சூப்பரா இருக்கும். பொங்கல் வின்னர் வந்து தமிழ் சினிமா தான், அதுல டவுட் இல்ல. எந்திரன் மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேன். எந்திரனுக்கு ஒரு லெவல் மேலேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்திரன் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சோ அதே மாதிரி இந்த பொருள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அது எந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரீச் ஆச்சோ, எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் போச்சோ அதுக்கு ஈக்குவலா இந்த படமும் பிடிக்கும். இல்ல இப்ப எந்திரன் வந்து குழந்தைத்தனமா எடுத்திருந்தாங்களா, சங்கர் வந்து குழந்தைத்தனமா எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர் எடுத்த படம் அதுல வந்த சிட்டி அது குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இதுல வர ஏலியன் அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா ஒருத்தர் இது 6 இயர்ஸ் அவங்க கேப் விடாம தொடர்ந்து வேலை பார்த்திருந்தா எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு படத்துல தெரியுமோ அது ஒவ்வொரு ஷாட்லயும் தெரியுது. அவ்வளவு உழைச்சிருக்காங்க படத்துல. மைனஸ் எனக்கு எதுவுமே தெரியல. எஃபெக்ட்ஸ் ஒரு இடத்துல கூட நீங்க பாஸ் பண்ணி பார்த்தா கூட ஒரு ஷாட்ல கூட உங்களால எங்கேயுமே பிசுறு தெரியல. உங்களால எந்த குறையும் கிடைக்கல. எனக்கு எங்கேயுமே இல்லை கிடைக்கல. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இது. டார்கெட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆனா அதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல இது வரைக்கும் யாரும் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு படம் எடுத்தது இல்லை, யாரும் பார்த்தது இல்லை. ஸோ ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு தமிழ் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். நீங்க வந்து ஃபேமிலில போய் பார்த்தா சில படம் நம்ம வீட்ல உட்கார்ந்து டிவில பார்த்தா மொபைல்ல பார்த்தாலும் அதெல்லாம் சொல்ல முடியாது. தேட்டர்ல வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட், சிஜி ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா.